இன்றைக்கி கருணக்கிழங்கில் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வந்து ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர், அதாவது கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓரளவுக்கு, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சள், உப்பு போட்டுக்கலாம். போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா உப்பு மஞ்சள் வந்து எல்லா கிழங்குக்குள்ளேயும் போயிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் ஸ்லைஸு, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்க கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லை வச்சுடுங்க. ஃபுல்லில் வந்து உப்பு மஞ்சள் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து எல்லா கிழங்கும் வந்து ஒரு 90% வெந்துடும். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நல்லா மெலிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு போட வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா வந்து நேராக கீறி போட்டிருக்கேன். இப்போ கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கின உடனே இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்த அந்த கிழங்கு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ண வேண்டாம். வேக வச்சு எடுத்த அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிழங்கு வந்து உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா 90% வெந்துருச்சு. ஸோ சாஃப்டாக இருக்கும் கிழங்கு. ஸோ உடையாத அளவுக்கு அடியிலேருந்து நல்லா எடுத்து கிண்டி கொடுக்கணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே, தண்ணியும் வற்றிடுச்சு இப்போ ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? லேசாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு. நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.